ஹாய், என் பேர் கபில் முருகேஷ். ஸோ இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, சைனா எப்படியெல்லாம் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். சைனா உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உலகத்தை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும்னா ஏஷியன் கான்டினென்ட்டை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும். ஏஷியன் கான்டினென்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும்னா கிட்ட இருக்க இந்தியாவை கண்ட்ரோலில் வச்சா மட்டும்தான் முடியும். ஸோ இந்தியாவை டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறனால இந்தியாவை சுற்றி இருக்க கண்ட்ரிஸ்லாம் வந்து தங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா இந்தியாவை தனிமைப்படுத்திடலாம் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. நார்மலா இந்தியாவை சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸாகவும் பூர் கண்ட்ரிஸாகவும் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, சைனா அவங்க கண்ட்ரிஸ்ல எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தரதா சொல்லி அந்த கண்ட்ரிக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவங்க அந்த கண்ட்ரி அந்த லோனை வந்து திருப்பி அடைக்க முடியாத அளவுக்கு அதிகமா கொடுத்து அந்த கண்ட்ரியை வந்து அவங்களுக்கு அடிமைப்படுத்திக்கிறாங்க. இதுதான் வந்து டெபிட் ட்ராப் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து டெபிட் ட்ராப் டிப்ளமசி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு பேங்க் போய் லோன் கேட்குறோம்னா அந்த பேங்க்கர் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, நார்மலாக நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சொத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட லோன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கண்ட்ரியாவே இருக்கட்டும், ஒரு பர்சனாவே இருக்கட்டும், ஒரு பேங்க்கிட்ட லோன் கேட்குறோம்னா அந்த பேங்க் கிட்ட நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், அது போக பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், அந்த லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால சைனா இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் லோன் எடுத்துக்கலாம், எவ்வளவு எந்த டைமே இல்லை, நீங்க கேட்கறப்ப உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த கண்ட்ரிஸ் வந்து லோனை வாங்கிடுறாங்க. எப்படி இந்த லோன் வாங்குறாங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு முடியாத அளவுக்கு திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு லோன் வாங்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சைனா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு நாங்க தான் எங்க கம்பெனிஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணி தருவோம், அது போக எங்க ஒர்க்கர்ஸ் தான் இதுல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சரி, நமக்கும் நிறைய லோன் கிடைக்குது, கேட்கறப்ப லோன் கிடைக்குது, அதுல நம்ம அதிகமா லோன் கிடைக்குதுங்கிறனால நிறைய கண்ட்ரி இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா ஒரு கண்ட்ரியில் ரோடு போடுறது, ரயில்வேஸ் போடுறது, அது போக நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் கட்டுறது, போர்ட்ஸ் கட்டுறது, பிரிட்ஜஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தரது தான் ஒரு கண்ட்ரிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றது. முக்கியமா சைனா வந்து ஒரு கண்ட்ரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தருது அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் ஃபேரான ஒரு பிசினஸ் இருக்கணும். எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப சைனா வந்து ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றாங்க, ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து லோக்கல் பீப்புளுக்கு ஜாப் கிரியேஷன் பண்ணி தரணும். அப்பதான் ரெண்டு கண்ட்ரிக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்னதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்தாலும் சைனா சொல்ற கண்டிஷன்ல அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி தந்தா அங்க இருக்க கண்ட்ரிக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சைனா அடுத்த கண்ட்ரியை வந்து அடிமைப்படுத்திட்டு வருது. இதுதான் வந்து டெபிட் ட்ராப் டிப்ளமசி. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட முக்கியமா என்ன சொல்ல போறேன்னா, இந்தியா சுத்தி இருக்க கண்ட்ரிஸ்லாம் எப்படி லோன் கொடுக்குறாங்க, அது போக இந்தியா அந்த லோன் எல்லாம் வந்து எப்படி அவங்களால திருப்பி கொடுக்க முடியாம போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீலங்கா பத்தி பேசுவோம். ஸ்ரீலங்கா பத்தி பேசினா 2008 ஹம்பன்டோட்டா அப்படின்னு ஒரு போர்ட்டை வந்து சைனா வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அது 2010 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்க. ஸோ இந்த போர்ட் டெவலப் பண்றதுக்கு 10,000 கோடி செலவு பண்ணி சைனீஸ் கம்பெனிஸ் யூஸ் பண்ணி, சைனீஸ் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணி தராங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த போர்ட்ல எந்த ட்ரேட் நடக்காம போயிருது. ஏன் இந்த ட்ரேட்லாம் நடக்காம போகுதுன்னா, அந்த போர்ட்டை சுத்தி எந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் இல்ல. மாசத்துக்கே அந்த போர்ட்ல 1 இல்ல 2 ஷிப் தான் வருது. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய ட்ரேட் எதுவும் ஆகுறது இல்லை, காசு எதுவும் வர்றது இல்லைங்கிறனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைனா ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன ஐடியா பண்றாங்கன்னா, அந்த போர்ட்டை சுத்தி நம்ம இண்டஸ்ட்ரியல் ஜோன் கிரியேட் பண்ணிடலாம், ஒரு 15,000 ஏக்கர் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கேட்கறாங்க. இதை கேட்ட மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 15,000 ஏக்கர்ல வந்து மக்களோட வீடுகள், விவசாய நிலங்கள்லாம் வரனால அந்த மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது போக சைனா வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி இன்னொரு பிளான் போடலாம்னு சொல்லிட்டு இந்த போர்ட்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன் இருக்க இடத்துக்கு ரோடு போட்டு கொடுக்கலாம், அது போக லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பிளான்ட் ஒன்று போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி இந்த 10,000 கோடி லோனை 56,000 கோடி லோனா மாத்திடுறாங்க சைனா. இதை வந்து ஸ்ரீலங்கானால கொடுக்க முடியல. ஸோ அதனால ஸ்ரீலங்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹம்பன்டோட்டா போர்ட்டை சைனாக்கே கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 99 வருஷம் லீஸுக்கு கொடுத்துட்றாங்க. முக்கியமா சைனாக்கு எதுக்கு இந்த போட்டு கொடுக்குறாங்கன்னா, அவங்க ட்ரேடுக்காக கொடுக்குறாங்க. இதுல 70% ப்ராஃபிட்டை நீங்க வச்சுக்கோங்க, 30% ப்ராஃபிட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா சைனாட்ட அந்த போட்டு கொடுத்துறாங்க. ஸோ சைனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி அங்க ஒரு நேவி பேஸ் போட்டுடுறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவை சுத்தி வர முதல் நேவி பேஸ். அடுத்து வந்து பாகிஸ்தான் போறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சண்டை இருக்கு, முக்கியமா அந்த டெரரிசம்னால. லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன்,
பாகிஸ்தான் டெரரிசம்க்கு சைனா வந்து எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக சைனா வந்து பாகிஸ்தான்ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் போடுறாங்க. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர்னா என்னன்னா, சதர்ன் பாகிஸ்தான்ல இருந்து வெஸ்டர்ன் சைனாக்கு ரோடு போட்டு தராங்க. அது மட்டும் இல்லாம சைனா வந்து பாகிஸ்தானுக்கு இந்த ரயில்வேஸ் லைன் போட்டு தரது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரது, போர்ட்ஸ் டெவலப் பண்ணி தரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுல முக்கியமா டெவலப் பண்ண ஒரே ஒரு போர்ட் என்னன்னா குவாடார் போர்ட். சோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு டோட்டலா வந்து 4,30,000 கோடி வந்து செலவாயிருச்சு. சோ இந்த லோனை திருப்பி கொடுக்க முடியலன்னு முதல்ல பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த குவாடார் போர்ட்டை வந்து சைனா கொடுத்துறாங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி சைனா என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு மிலிட்டரி பேஸ், நேவி பேஸ் கிரியேட் பண்றாங்க. அது போக கிட்ட இருக்க ஜிவானி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு மிலிட்டரி பேஸ் யூஸ் பண்றாங்க. சோ இதுதான் இந்தியாவை சுத்தி வர 2வது பேஸ். சோ இது கண்டிப்பா இந்தியாவை சுத்தி 2 பேஸ் இருக்குனால கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மால்தீவ்ஸ் போறாங்க. மால்தீவ்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, மால்தீவ்ஸ்ங்கிறது ஒரு 1000 ஐலாண்டு கொண்ட ஒரு கண்ட்ரி. சோ இங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 21,000 கோடி கொடுத்து மால்தீவ்ஸ் கேபிட்டல் மாலியில இருந்து இன்னொரு ஐலாண்டு போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டு தராங்க. அந்த பிரிட்ஜ் பேர் வந்து சைனா மால்தீவ்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். அது போக அந்த கண்ட்ரில வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹவுசிங் டெவலப்மெண்ட்னா மக்களுக்கு வீடு கட்டி தருது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து அந்த 21,000 கோடி ஆயிருது. சோ அதனால இந்த காசை வந்து திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக மால்தீவ்ஸ் என்ன பண்றாங்க, இந்தியா கிட்ட பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. சோ இந்தியா வந்து என்ன பண்றாங்க, அந்த 21,000 கோடியில 10,000 கோடி கொடுத்துறாங்க. மீதி 11,000 கோடி வந்து அவங்களால கொடுக்க முடியல மால்தீவ்ஸ்னால. சோ சைனா என்ன பிளான் பண்றாங்கன்னா, அங்கேயும் ஒரு நேவி பேஸ் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சோ மால்தீவ்ஸ் வந்து 2080ல மூழ்கி போயிடும் அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மால்தீவ்ஸ் 2080ல மூழ்கி போகுதோ இல்லையோ, சைனா கொடுக்குற லோன்ல மூழ்கி போயிருது. அடுத்து வந்து எங்க போறாங்கன்னா, பங்களாதேஷ் போறாங்க. பங்களாதேஷ்ல சிட்டகாங்னு ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட்ல வந்து சைனாவும் பங்களாதேஷும் சேர்ந்து 2 பேரும் அந்த போர்ட் டெவலப் பண்ணிட்டு வராங்க. சப்போஸ் இந்த போர்ட் டெவலப் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா இங்கேயே வந்து சைனா வந்து நேவி பேஸ் போடலாம். நிறைய பிளான்ஸ் இருக்கு சைனாக்கு. அதுக்கப்புறம் மியான்மர் போறாங்க. மியான்மர்ல என்ன ஆகுதுன்னா, அங்கேயும் ஒரு நியோபியோன்னு ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட சைனா 80% செலவு பண்ணி டெவலப் பண்ணி தராங்க. 20% மட்டும் தான் மியான்மர் செலவு பண்றாங்க. சோ இதனால இந்த போர்ட் வந்து உருவாச்சுன்னா கண்டிப்பா அங்கேயும் ஒரு நேவி பேஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க சைனா. சோ இந்தியாவை இப்படி எல்லாம் ஏன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, முக்கியமான விஷயம் இந்தியாவோட வளர்ச்சி. அது போக இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, கான்ஃபிளிக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, இந்தியாவை எந்த டைரக்ஷன் வந்து அவங்க அட்டாக் பண்ணலாம். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேரு தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்னன்னா, இந்தியாவை சுத்தி வர 5 போர்ட்டையும் சைனீஸ் நேவி வச்சு கனெக்ட் பண்றதுதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. உலகத்தை டாமினேட் பண்றாங்க. உலகத்துல இருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல 18 நேவி பேஸ் போடுறதா பிளான் வச்சிருக்காங்க. சைனா இப்போதைக்கு 3 நேவி பேஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க போட்டாங்கன்னா, ஜிபோத்திங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில. அவங்களும் இதே மாதிரி டெபிட் டிராப்ல சிக்கி வேற வழி இல்லாம அந்த போர்ட்டை கொடுத்தனால அங்கேயும் ஒரு நேவி பேஸ் போட்டுறாங்க சைனா. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காலையும் பாகிஸ்தான்லயும் நேவி பேஸ் போடுறாங்க. சோ இந்த டிராப்புக்கு முக்கியமா வேர்ல்டு டாமினேட் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அது என்ன ப்ராஜெக்ட்னா, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 70 கண்ட்ரிஸ் சைன் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த 70 கண்ட்ரிஸ் எந்தெந்த கான்டினென்ட்ஸ்ல இருந்து வருதுன்னா, யூரோப், ஆப்பிரிக்கா, ஏசியா. சோ இந்த 70 கண்ட்ரிஸ் கிட்டயும் ட்ரேட் கனெக்ஷன்ஸ் பலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் போட்டாங்க. முக்கியமா ட்ரேட் கனெக்ஷன்ஸ்னா எப்படின்னா, லேண்ட் மூலியமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரதும், சி ரூட்ஸ் போட்டு தரதும் தான் இந்த ட்ரேடோட கனெக்ஷன். அது போக அந்த 70 கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இந்த டெபிட் டிராப் டிப்ளமசி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அவங்க அந்த கண்ட்ரிக்குலாம் வந்து லோன் கொடுக்குறாங்க. லோன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த கண்ட்ரினால அந்த லோனை திருப்பி அடைக்க முடியாத அளவுக்கு லோன் கொடுத்து அந்த கண்ட்ரி அடிமையாக்கிடுறாங்க. சோ இதனால உலகத்துல இருக்க நிறைய கண்ட்ரிஸ் இந்த டெபிட் டிராப்ல சிக்கி சைனாக்கு அடிமையா இருக்கு. அது போக இந்த மலேசியா, கம்போடியா, அது போக சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சைனாவோட டிராப்ல சிக்கிட கூடாது, இந்த பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா சிக்கின மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய சைனீஸ் லோனை கேன்சல் பண்ணிட்டு வராங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சைனா பண்ணிட்டு வருது. ஆனா முக்கியமான ஒரு இடத்துல சைனா இந்தியா கிட்ட மாட்டிருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா இந்தியா வந்து பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா சைனாவோட ஆதிக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். சோ இந்த விஷயத்த உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது போக இந்தியா இந்த சைனா பிளானுக்கு எப்படி எல்லாம் ரிப்ளை கொடுக்குறாங்கன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதைத்தான் அந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான் இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே வரும். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.